ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முட்டை சாதம் செய்வது எப்படி பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சனா மஞ்சத்தூள், கொஞ்சனா உப்பு, கொஞ்சனா சிக்கன் மசாலா, கொஞ்சனா கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அது 3 முட்டை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டாமல் வேக விடுங்க. இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் முட்டை. மூடி போட்டு வேக விடுங்க. மூடி திறந்துட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா முட்டை எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா சாதம் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க விடாமல். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா கிளறிக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஈஸியான முட்டை சாதம் ரெடி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வாய்ஸ் ஓவர். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.